உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியூசுச்செங்க பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியை சார்ந்த பரம்பரை தோட்டப்பயிர் சாகுபடியாளர் சேகர் நாகராஜன். தடியன்குடிசை பகுதியில் காப்பி தோட்டம் வைத்திருக்கும் இவர் நெடிய வேளாண் சாகுபடி குடும்பத்தின் அடிச்சுவட்டில் வருபவர். தனது தோட்டத்தில் நேர்த்தியான முறையில் அந்தூரியம், பழ நாற்றுகள் என பல்வகை தோட்ட பயிர்களை வைத்திருக்கும் இவர் புதுவகை தாவரமான மெக்கடேமியா நட் என்ற பழமரத்தை தடியன்குடிசை தோட்டக்கலை துறை மூலம் பரிச்சார்ந்த முறையில் வைத்துள்ள இவர் அதனை பற்றி கூற கேட்டபோது, பொதுவாக பார்த்திங்கன்னா இது காப்பி விவசாயம் பண்ணுற இடம். எங்களுக்கு நிறையா நிழலுக்காக பல ரக மரங்கள் உற்பத்தி பண்ணிட்டு வரோம். அதில் இப்போ புதுசாக வந்து மேக்கடேமியா என்ற பருப்பு வகை ஒரு மரம் இங்கே உற்பத்தி ஆகி வரும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஹவாய் யூஎஸ்ஏல ஹவாய்ங்கிற இடத்துல காப்பிக்கு நிழலாக பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த மரத்தை நாங்கள் இப்போ இங்கே வந்து உற்பத்தி பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 200 மரம் இங்கே இருக்குது. பெலா மற்ற சவுக்கு காலங்காலமாக உண்டாக்கி வருகிறோம். இப்போ தற்போது புதுசாக மேக்கடேமியா என்ற பருப்பு வகை மரம் ஒன்று ஹவாய் அமெரிக்காவிலிருந்து கொண்டாந்து பயிர்வாது பண்ணி வரோம், விவசாயம் பண்ணி வருகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 8 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிட்டு வரோம். இதில் இப்போ முதல் காப்பு வந்து விட்டது. இது பொதுவாக பருப்பு வந்து புரோட்டீன் என்ற சத்து ஜாஸ்தி உள்ளது. இது சாக்லேட் இண்டஸ்ட்ரிக்கு மிக சிறந்த பருப்பாகும். இது மற்ற விவசாயிகளும் உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வேளாண்மையோட வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்கள் ரொம்பவே உதவி புரிகிறது. மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இது பயிர்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி புரிகிறது. இது பருவநிலையை சார்ந்த ஒரு தொழிலாகும். இப்பொழுது மித வெப்ப மண்டலங்களின் ஆரஞ்சு சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் தமிழ்செல்வன் அவர்கள் விளக்கம் தருகிறார். நம்ம இப்போ வந்து இங்கே நம்ம குடை ஆரஞ்சு மிதவெப்ப மண்டலத்துக்கான என்னென்ன வகையான சாகுபடிகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த குடை ஆரஞ்சு வந்து முதல்ல நம்ம மண்ணினுடைய வளத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். மண் பொறுத்தளவில் வந்து இந்த கார அமிலத்தன்மை மிக மிக முக்கியமானது ஆரஞ்சு சாகுபடியில். அந்த மண்ணினுடைய கார அமிலத்தன்மை வந்து 4.8லேருந்து 5.6 வரைக்கும் தான் வந்து இந்த ஆரஞ்சு சாகுபடி வந்து ஏற்றது. இதற்காக இந்த ஆரஞ்சு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த வளர்ந்த மரங்களுக்கு வந்து 1 கிலோ டோலமைட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து விதையிலேருந்து உற்பத்தி செய்யலாம். அது இல்லாமல் வந்து ஒட்டுக்கன்றுகளாக உற்பத்தி செய்கிறாங்க. விதை மூலம் உற்பத்தி செய்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 வருடங்கள் கழித்து வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒட்டுலேருந்து பண்ணுறது வந்து 10 வருடங்கள் கழித்து. இப்போ நம்ம சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் லைமோனியா, ரங்பூர் லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்க்குச்சி, இது வந்து நம்ம மகாராஷ்டிரா ஏரியாக்கள் மற்ற வட மாநிலங்களில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வேர்க்குச்சி. இது அதனுடைய விதைகள்லேருந்து நம்ம வந்து நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சு அதில் வந்து தாய் செடியாக வந்து நம்ம குடை ஆரஞ்சை வந்து நம்ம ஒட்டுக்கட்டுவதன் மூலம் வந்து நம்ம இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மற்ற எந்த விதமான நோய் தாக்குதல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அதன் மூலம் வந்து நம்ம ஆரஞ்சு வந்து நம்ம நாற்றுக்களை வந்து உற்பத்தி செய்யலாம். இப்போ இது வரைக்கும் வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து ரங்பூர் லைம், அதாவது சிட்ரஸ் லைமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வேர்க்குச்சியை பயன்படுத்தி ஒரு 2000 கன்றுகள் வந்து ஒட்டுக்கட்டப்பட்டிருக்கு. தடியன்குடிசை மற்றும் அதன் சுற்றியுள்ள நம்ம பண்ணைகளில் வந்து
100லேருந்து 125 விவசாயிகள்கிட்ட வந்து இது வந்து இப்போ கொடுத்து அவங்க அதன் மூலம் வந்து பயன்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம சாகுபடி குறிப்புகளை பற்றி பார்ப்போம். கொடையாரஞ்சை பொறுத்தளவில் வந்து 5லேருந்து 8 மீட்டர் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் வந்து 6 மீட்டர் வரிசைக்கு வரிசையும் 6 மீட்டர் வந்து செடியும் வந்து ரொம்ப உகந்தது. ஆரஞ்சை வந்து தனிப்பயிராகவும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் காஃபி இடையில் வந்து ஊடுபயிராகவும் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நட்ட பிறகு வந்து இப்போ நார்மலாக நம்ம அதாவது நேர்த்தி செய்யணும், கவாத்து செய்வாங்க, ட்ரைனிங் மற்றும் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தரையிலேருந்து ஒரு 1 மீட்டர் தூரம் அளவுக்கு வந்து எந்த விதமான கிளைகள் வராமல் வந்து பார்த்துக்கிறணும் முதல் 3 வருடங்களில். அது மாதிரி முதல் 3 வருடங்கள்லேருந்து 5 வருடங்கள் வந்து எந்த விதமான பூவுமே வந்து வரவிடாமல் பார்த்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா வந்து அந்த செடியை வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய காலங்களில் வந்து தயார்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை ஊட்டம் அளித்து இப்போ நம்ம ஒரு குழந்தையை வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த ஆரஞ்சை வந்து நம்ம வந்து பராமரித்து கொண்டு வரணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து ஒரு 3-4 கிளைகளை பக்கவாட்டில் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய கிளையை வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம்னா சூரிய ஒளியை வந்து நல்லா தக்க வச்சு அதிலிருந்து அது ஒளிச்சேர்க்கை பண்ணி நல்ல பூக்கள் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம நுண்ணூட்டச்சத்து மற்றும் பேரூட்டச்சத்துக்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த ஆரஞ்சு வந்து நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து ரொம்ப வந்து விரும்பி வாங்கி அதிலேருந்து அது மண்ணிலேருந்து எடுத்துக்கிட்டு அதிலேருந்து கொடுக்கக்கூடிய பொருள். அதனால் நம்ம நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா துத்தநாகம், அதற்கு அடுத்தபடியாக வந்து மெக்னீஷியம், அதற்கு அடுத்தபடியாக இரும்பு. இது 3னுடைய குறைபாடுகள் வந்து மரத்திலே பார்த்திங்கன்னா இலையிலெல்லாம் அங்கங்கே மஞ்சள் நிறங்களில் அப்படியே வந்துட்டுருக்கும். அந்த இலை காம்பு பார்த்திங்கன்னா வந்து பச்சையாக இருக்கும், அதுக்கு இடையில மஞ்சள் வந்துட்டுருக்கும். இது 3மே இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு. அதனால் இது 3க்குமே வந்து நம்ம 2.5 கிலோ வந்து நம்ம துத்தநாக சல்ஃபேட் ப்ளஸ் வந்து 1 கிலோ வந்து மெக்னீசியம் சல்ஃபேட், 1 கிலோ வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், இது 3ஐயும் வந்து 400 லிட்டரில் கலந்து இலை வழியாக நம்ம வந்து தெளிச்சிடணும். இதை வந்து 2 தடவை தெளிக்கணும். அதாவது அக்டோபர் முதல் வந்து இளந்தளிர் வரக்கூடிய சமயங்களில் இந்த மரத்தை பொறுத்தளவில் இளந்தளிர் வந்து 2 சீசனில் வரும். ஒன்று வந்து அக்டோபர் நவம்பர், அதற்கு அடுத்தபடியாக வந்து மார்ச் ஏப்ரல். இது 2லேயுமே வந்து இளந்தளிர் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து தெளித்தோம்னா மரத்துக்கு வந்து நல்ல ஊக்கம் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் ஒளிச்சேர்க்கை பண்ணி நமக்கு தேவையான வந்து பூக்கள் வந்து அதிலேருந்து உருவாகும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பேரூட்டச்சத்தை பற்றி பார்த்தோம்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதில் மெயினாக நம்ம வந்து முக்கியமாக வந்து தலைச்சத்தை வந்து யூரியா அந்த இதுலேயும், மணிச்சத்தை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு, சாம்பல் சத்தை வந்து நம்ம வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஸ்லேயும் கொடுக்குறோம். இது வந்து ஒரு செடிக்கு வந்து 1.25 கிலோ வந்து யூரியா, 1.5 கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட்டு, 3/4 கிலோ வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். இதை வந்து சரி பாதியாக கலந்து ஒரு பாதியை வந்து நம்ம அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லேயும் இன்னொரு பாதியை வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்கள்லேயும் நம்ம கொடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப அடியில் போகாது, மேலே வந்து ஒரு 1லேருந்து 1.5 அடிக்குள்ளே தான் இதனுடைய வேர்கள் வந்து இருக்கும். ஃபீடர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து மண்ணில் வந்து அப்படியே கொத்திட்டு அதிலே வந்து போட்டாலே வந்து நம்ம போதுமானது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பூக்கள் வர ஆரம்பித்த பிறகு வந்து பூ உதிர்தல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு வந்து ரொம்ப அந்த அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள்லேருந்து எடுத்துக்கிறனால பூ உதிர்தல் மற்ற சத்து குறைபாடு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக அந்த வரக்கூடிய பூக்களை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இப்போ 100 பூக்கள் வந்து வந்துச்சுன்னா அதில் மினிமம் வந்து நம்ம வந்து 50லேருந்து 60 பூவையாவது நம்ம வந்து காயாக வந்து மாற்றுறதுக்காக இப்போ சமீப காலமாக நடந்து வர ஆராய்ச்சியின் பேரில் பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை 1 மில்லி எடுத்து 4 லிட்டர் வாட்டர் தண்ணியில் கலக்கணும். நம்ம அப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 400 லிட்டர் தேவைப்படும். அப்போ 100 மில்லி வந்து பிளானோஃபிக்ஸ் மருந்து எடுத்து 400 லிட்டரில் கலந்து நம்ம வந்து 3 தடவை வந்து அதை தெளிக்கணும். முதல்ல வந்து பூ பூக்கும் சமயம், அதற்கு அடுத்தபடியாக வந்து பூ பூத்த பிறகு நம்ம வந்து காய் வந்து ஒன்று அது கடுகளவு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு தெளிப்பானும், அதற்கடுத்து வந்து கோழிக்குண்டு சைஸ் வரும், அந்த தடவை வந்து நம்ம வந்து ஒரு தெளிப்பானை வந்து 3 கொடுத்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு மரத்திலிருந்து வந்து 50லேருந்து 60 கிலோ அளவில் நம்ம வந்து பழங்களை வந்து நம்ம எடுக்கலாம். பூ பூத்தலேருந்து ஒரு 4.5லேருந்து 5 மாதங்களில் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து பழங்கள் வந்துடும். நம்ம அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை இப்போ இதுவும் வந்து முதல்ல நம்ம நான் கிளைமேட்டிக், அதாவது செடியிலே எவ்வளோ பழுக்குமோ அவ்வளோதான். அதனால் இதுக்கு வந்து வணிக ரீதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம மெழுகை வந்து கோட்டிங் கொடுப்பாங்க லைட்டாக. அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மெழுகு தான், எடிபிள் வேக்ஸ் தான், அது வந்து எந்த வகையிலையும் சைடு எஃபெக்ட் பண்ணாது. அந்த மெழுகை வந்து கோட்டிங் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து அதை வந்து 1.5லேருந்து 2 மாதங்கள் வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து சேமித்து இது பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்.
இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர், தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், தடியன்குடிசை என்ற முகவரிக்கு வந்து அணுகுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன்னியின் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.